ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஜிபி? இப்போ இதுக்கு முன்னாடி ஏபி பார்த்தோம், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஸோ இது வந்து ஜிபி, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனை பொறுத்த வரைக்கும் சாமி சேம் தான், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? 3 3 9 27 81. கண்ணா அதே தாண்டா தம்பி. A1 A2 A3 A4 மொத்தம் 4 டேர்ம் இருக்கு. ஓகேவா? இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன். 4 டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணிக்கணும்? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா டிஃபரன்ஸ் எடுத்தோம், காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும். இப்போ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா காமன் ரேஷியோ சேமா இருக்கணும். ரேஷியோனா என்னன்னா சாமி, A2 டிவைட் பை A1 இஸ் ஈக்குவல் டு A3 டிவைட் பை A2. இவ்வளவுதான் சாமி கான்செப்ட். இப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ரெண்டும் ஆன்சர் சேமா வந்துச்சுன்னா அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ரேஷியோ எடுத்தா அது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். போடுவோமா? A2 என்னது 9, A3 என்னது, A1 என்னது 3 இஸ் ஈக்குவல் டு A3 என்னது 27, A2 என்னது 9. ஸோ கேன்சல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ். இங்கேயும் கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா 3 டைம்ஸ். அப்போ என்னோட ரேஷியோ பாருங்க சேமா இருக்கு. இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அண்ட் ஹென்ஸ் ஃபர்ஸ்ட் சம் இட் இஸ் ஜிபி. கிளியரா இருக்கா சாமி? ஸோ ரேஷியோ சாமி, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் படிக்கும்போதே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனும் கம்பேரிட்டிவா படிச்சு வச்சுக்கணும். அப்பதான் எக்ஸாம் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். சரியா? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன். சரியா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 4, 44, 444, 4444. ரைட். ஸோ வழக்கம் போல இது A1, இது A2, இது A3, இது A4. ஸோ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனை பொறுத்த மட்டும் ரேஷியோஸ் தான் பார்ப்போம். A2 டிவைடட் பை A1 இஸ் ஈக்குவல் டு A3 டிவைடட் பை A2. ரைட். A2ன்றது என்ன சாமி? 44 பை A1ங்கிறது என்னது 4. அடுத்தது A3ன்றது என்னது 444. A2ன்றது என்னது 44. ஸோ கேன்சல் பண்ணி கொடுங்க 11 டைம்ஸ். ஸோ இதை கேன்சல் பண்ணி கொடுங்க. ஸோ பாருங்க, இங்க 11 பை 1 இருக்கு, இங்க என்ன இருக்கு 111 பை 11 இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டும் சேமா? ரெண்டும் சேமா? ஸோ இது இட் இஸ் நாட் சேம். இப்போ இந்த மாதிரி ரெண்டும் சேமா இல்லை அப்படின்னா A2 பை A1 இஸ் நாட் ஈக்குவல் டு A3 பை A2னா இந்த சீரீஸ், இந்த சீக்வன்ஸ் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இல்லைன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் ஜிபி. கிளியரா இருக்கா சாமி? கிளியரா இருக்கா? தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சப்டிவிஷன். ஸோ வழக்கம் போல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஜிபி? இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? தேர்ட் சப்டிவிஷன்ல 0.5, 0.05, 0.005. சாமி இப்போ இது எப்படி மாத்தி எழுதிக்கலாம்? நல்லா கவனிங்க. இது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? அப்ப 5 by 10, கமா 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? அப்ப 5 போட்டு கீழே 2 0. இங்க 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? அப்ப 5 போட்டு டிவைடட் பை 3 0. இப்படி இதை மாத்தி எழுதிக்கலாம்ல. ஸோ இதை A1, இது A2, இது A3. ஸோ 3 நம்பர் நமக்கு இருக்கு. ஸோ இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஜிபி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன சாமி? ஜிபியை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ பார்க்கணும். A2 பை A1 இதுவும் A3 பை A2 இதுவும் சேமா இருக்கணும். ரைட்டா? அப்போ A2 என்னது 5 by 100 divided by 5 by 10.
ஆமாவா? இஸ் ஈக்குவல் டு A3 என்னது 5/1000 ஹோல் டிவைடட் பை 5/100. ஆமாவா? சரி, இது நல்லா கவனிங்க. 3 கோடு இருக்கு, 3 டிவிஷன் இருக்கு. இந்த மாதிரி 3 இருந்தா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுத சொல்லியிருக்கேன். நடுவுல இருக்க இந்த பெரிய கோடை இன்டூ பண்ண சொல்லியிருக்கேன். இன்டூ பண்ணிட்டா கீழே இருக்கிற 10 மேல போயிடும், மேல இருக்கிற 5 கீழே வந்துடும். ஸோ 10/5 ஆகுமா? இது ஒரு செட்டு. சேம் அதே இங்க பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க கோட்டுக்கு மேல. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறதும் கீழே இருக்கிறதும், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நடு கோடு என்னவா மாறிடும்? இன்டூவா மாறிடும். அப்ப கீழே இருக்கிற ஃபிராக்ஷன்ல கீழே இருக்கிறது மேலேயும், மேல இருக்கிறது கீழேயும். இந்த மாதிரி 3 ஃபிராக்ஷன் 3 கோடு வந்துச்சுன்னா நீங்க இப்படிதான் சாமி பண்ணணும். சரியா? இதுதான் ஹிண்ட். இதை சால்வ் பண்ணுங்க. 5 5 கேன்சல், ஒரு 0 கேன்சல். ஸோ அப்ப என்ன வரும்? ஸோ அப்ப என்ன கிடைக்கும்? 1/10. பார்க்கலாம், அதே தான் இந்த சைடும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படி கிடைச்சா இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் தான். 2 0 2 0. எஸ், கிடைச்சிருச்சு. பாருங்களேன், இங்கேயும் 1/10, இங்கேயும் 1/10. அப்ப ரேஷியோ ரெண்டும் சேமா தான் இருக்கு. ஸோ அப்போ இட் இஸ் இன் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இட் இஸ் இன் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். புரியுதா சாமி? அப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் தான். செகண்ட் சப்டிவிஷன் மட்டும் தான் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இல்ல. சரி, அடுத்து பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல ஃபோர்த் சப்டிவிஷன் நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? இந்த சீக்வன்ஸ் ஜிபியில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆமாவா? ஸோ அப்போ 1/3, 1/6, 1/12. ஸோ இது என்னோட A1, இது என்னோட A2, இது என்னோட A3. ஒரு சீக்வன்ஸ் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன ஒன்று ரேஷியோ எடுக்கணும். ரேஷியோங்கிறது A2/A1. ரேஷியோனா டிவிஷன். இது A3/A2. அதாவது செகண்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணணும், தேர்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் டிவைட் பண்ணி அது ஈக்குவலா வருதான்னு பார்க்கணும். ஸோ A2ன்றது என்னது? 1/6. A1ன்றது என்னது? 1/3 இஸ் ஈக்குவல் டு இங்க A3ன்றது என்னது? 1/12. இங்க A2ன்றது என்னது? 1/6. ஸோ இதான். ஸோ இப்போ இது 3 கோடு இருக்கு அப்படின்னாலே நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனை, அதாவது ஃபர்ஸ்ட் கோட்ல மேலே கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். அடுத்தது பெரிய கோட்ல இருக்கிறத இன்டூ, கீழே இருக்கிற ஃபிராக்ஷன்ல இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஸோ 3/1 இஸ் ஈக்குவல் டு சேம் அதே இங்க ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல இருக்கிறது அப்படியே வரும், நடுவில் இருக்கிற கோடு இன்டூவா மாறிடும், கீழே இருக்கிற ஃபிராக்ஷன்ல கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணி கொடுங்க. 1 டைம் 2 டைம்ஸ், 1 டைம் 2 டைம். எஸ். ஸோ இதுவும் 1 into 1 1, 2 into 1 2 is equal to 1 into 1 1, 2 into 1 2. ஸோ இதுவும் என்னோட ஈக்குவலாக தானே இருக்கு ரேஷியோஸ். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் இன் ஜிபி. எழுதி முடிச்சிருங்க. கிளியரா இருக்கா சாமி? ஸோ ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல ஃபிஃப்த் சம் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன? 1 minus 5 25 minus 125. ஸோ இது என்னோட A1, இது என்னோட A2, இது என்னோட A3, இது என்னோட A4. சரியாக்கண்ணா? ஸோ இப்போ இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ இப்போ என்ன பண்ணோம்? இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்னா ரேஷியோ சேமா இருக்கான்னு செக் பண்ணணும். ரேஷியோன்றது என்னது? டிவிஷன். A2/A1 is equal to A3/A4, சாரி A2. ஸோ இது ரெண்டு டிவைட் பண்ண போகிறோம். ஸோ A2ன்றது என்னது? -5/A1ன்றது என்னது? 1. A3ன்றது என்னது? 25/A2ன்றது என்னது? -5. ரைட்டா? ஸோ இப்போ இதை எப்படி போகலாம்?
ஸோ r is equal to minus 5 by 1 is equal to, ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 5. ஸோ இப்போ என்ன கிடைக்கும் 5 by minus 1. சரி, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம். நிறைய பேர் இதை தப்பா பண்ணுவீங்க. நிறைய பேர் தெரிஞ்சவங்க விட்டுருங்க. இது ரெண்டும் சேமா இல்லையா? இப்போ இந்த மைனஸ் பாருங்க, இந்த ஃப்ராக்ஷன்ல மைனஸ் 5 கிட்ட இருக்கு, இந்த ஃப்ராக்ஷன்ல மைனஸ் கீழே 1 கிட்ட இருக்கு. இது சேமா இல்லையா? சேமா இல்லையா? ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் மைனஸ் கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான். மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான். அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் சேம் தான். கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? இட் இஸ் இன் ஜிபி. ஸோ நீங்கள் இதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ இட் இஸ் இன் ஜிபி தான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ எக்ஸசைஸ் 2.7ல ஃபர்ஸ்ட்ல 6th சப்டிவிஷன் பார்த்தோம். ஸோ என்னென்ன 120 60 30 18. ஸோ இது என்னோட A1, இது என்னோட A2, இது என்னோட A3, இது என்னோட A4. ஸோ ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ A2 by A1 is equal to A3 by A2. ஸோ A2ன்றது என்னது 60 by 120 is equal to 30 by 60. ஸோ இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். ஸோ இது 1 டைம், இது 2 டைம். அகைன் இதுவும் 1 டைம், இது 2 டைம். சேமாக தான் இருக்கு. ஸோ அப்போ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1/2. இங்கேயும் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ ரேஷியோ சேமாக இருந்தா இட் இஸ் இன் ஜிபி அப்படின்னு எழுதிட வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ எக்ஸசைஸ் 2.7ல லாஸ்ட் சம். சாரி, எக்ஸசைஸ் 2.7ல ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட் சம். ஓகே, 7th சப்டிவிஷன். ஸோ 16, 4, 1, 1/4. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ரேஷியோஸ் கண்டுபிடிப்போம். ஸோ இதனோட A1, A2, A3, A4. T1, T2, T3, T4நாலும் ஒன்று தான். ரைட்டா? A2 by A1 is equal to A3 by A2. ஸோ A2 என்னது 4 by A1 என்னது 16 is equal to A3 1, A2 4. ஸோ இதுதான் என்னோட ரேஷியோ. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பர், ஈஸியாக முடிஞ்சிருச்சு. 1/4. இது ரொம்ப டஃபாலாம் இல்லை, ஈஸியாக முடிஞ்சிருச்சு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் லிஸ்ட். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் இன் ஜிபி. உனக்கு புரிஞ்சதா சாமி? தட்ஸ் ஆல். ஸோ செகண்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், எனக்கு எக்ஸசைஸ் 2.7ல செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ ரைட் தி ஃபர்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ் அப்படின்னா என்னது? A1, A2, A3. சரியா? இதை T1, T2, T3 இப்படி வச்சாலும் ஒன்று தான். ஆஃப் ஜிபி, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், ஹூஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்றது A, காமன் ரேஷியோ அப்படின்றது R ஆர் கிவன். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல A is equal to 6, R is equal to 3. ஸோ இப்போ நமக்கு ஜென்ரல் டேர்ம் தெரியணும் இல்லையா? ஸோ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனை பொறுத்த வரைக்கும் AN is equal to A into R into N minus 1. இதுதான் சாமி ஜென்ரல் டேர்ம். சரியா? கண்ணா இப்போ ஒரு சில புக்கில் TN is equal to A into R into N minus 1. இது ரெண்டும் ஒன்று தான். ANனாலும் TNனாலும் ஒன்று தான். சரியா? ஸோ இப்போ A1 கண்டுபிடிக்கணும். A1 ஃபர்ஸ்ட் டேர்ம் A is equal to 6 into R is equal to 3, N is equal to 1, 1 minus 1. ஸோ இதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் பாருங்களேன். இப்போ இது ரெண்டுத்தை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 to the power 0வா? எனிதிங் டு த பவர் 0. இந்த இடத்துல நிறைய பேர் மாட்டீங்க. எனிதிங் டு த பவர் 0, மேலே 0 வந்துட்டாலே கண்ணை மூடிட்டு அது 1ன்னு எடுத்துக்கணும். 1000 to the power 0 1, 10,000 to the power 0 1. ஸோ அப்போ அதை தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 6, A1 is equal to 6. ஃபர்ஸ்ட் செகண்ட் டேர்ம் A2 is equal to சேம் இதே ஃபார்முலால போடுங்க. A என்னது 6 இன்ட்டு R என்னது 3, N என்னது 2 minus 1. ஸோ அப்போ 6 into 3 into
2ல 1 போச்சுன்னா மிச்சம் 1. ஸோ 6 into 3 18 A2. சரியா ராஜா, கிளியரா இருக்கா? அடுத்தது A3. A3 என்னது? சேம் இதே ஃபார்முலால போடுங்க. A என்னது 6 இன்ட்டு R என்னது 3, Nங்கிறது 3 minus 1. ஸோ 6 into 3 to the power 2. ஸோ 6 into 3 3s are 9. ஸோ 54. புரியுதா சாமி? இப்போ 3 டேர்மும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 6, செகண்ட் டேர்ம் 18, தேர்ட் டேர்ம் 54. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். சரியா? ஐ மீன் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ செகண்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல செகண்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. அப்படின்னா A1, A2, A3. ஓகேவா? வேர் ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னது? ஜிபியை பொறுத்த வரைக்கும் AN is equal to A into R into N minus 1. ஸோ அப்போ நாம கண்டுபிடிக்க வேண்டியது A1. A இருக்க வேண்டிய இடத்துல √2 இன்ட்டு √2, N இருக்க வேண்டிய இடத்துல 1 minus 1. ரைட்டா? N இருக்க வேண்டிய இடத்துல 1, ஆல்ரெடி -1 இருக்கு, அதை போட்டேன். ஸோ இப்போ என்ன? √2 இன்ட்டு √2 to the power, இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0ன்னு வரும். ஓகேவா? 1ல 1 போச்சுன்னா 0 தானே. ஸோ எனிதிங் டு த பவர் 0, ஆன்சர் 1. ஸோ அப்போ 1 into √2, √2. ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம். சரியாகண்ணா? அடுத்து ஸோ செகண்ட் A2. ஸோ சேம் இதே ஃபார்முலால போடுது. A இருக்க வேண்டிய இடத்துல √2, R இருக்க வேண்டிய இடத்துல √2, N இருக்க வேண்டிய இடத்துல 2 minus 1. அப்போ √2 இன்ட்டு √2 to the power 1. ஸோ அப்போ எனிதிங் டு த பவர் 1னாலும் அதனாலும் ஒன்னே ஒன்று தான். இப்போ எனிதிங் டு, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 டு த பவர் 1னாலும் 100னாலும் ஒன்று தான். √2 டு த பவர் 1னாலும் √2னாலும் ஒன்று தான். ரைட்டா சாமி? சரி. √2 இன்ட்டு √2ஓட வேல்யூ 2. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். √2 இன்ட்டு √2ஓட வேல்யூ என்னது? 2. ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்ல நிறைய கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. பவர்ல 0 வந்தா 1, √2 இன்ட்டு √2 2 தெரிஞ்சுக்கங்க. சரியா? அடுத்தது தேர்ட் A3. A3 is equal to A என்னது? √2 இன்ட்டு R என்னது? √2. N இருக்க வேண்டிய இடத்துல 3 minus 1. ஸோ √2 இன்ட்டு, சாமி நல்லா கவனி, 3ல 1 போச்சுன்னா 2. அப்ப நல்லா கவனிங்க, √2 இன்ட்டு இந்த √2 ஸ்கொயர்ல இருக்கா? ஸோ ஸ்கொயர்னா என்ன? √2 இன்ட்டு √2வா? நான் ஏற்கனவே சொன்னேன், √2 இன்ட்டு √2ஓட வேல்யூ 2, இந்த √2 இங்க. ஸோ இதான் என்னோட தேர்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு, செகண்ட் டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு, தேர்ட் டேர்மும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹை ஆல், இன்னைக்கு செகண்டில் தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. A1, A2, A3. ஃபர்ஸ்ட் டேர்மும் அதோட ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. நாம இப்போ என்ன பண்ண போறோம்? ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுத போறோம். ஜிபியோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன? AN is equal to A into R into N minus 1. ஸோ A1 is equal to Aன்றது 1000 into Rன்றது 2/5, 1 minus 1. ஸோ 1000 into 2/5 to the power 0. எனிதிங் டு த பவர் 0 என்னன்னு போட்டுருணும்? பவர்ல 0 வந்துட்டாலே 1ன்னு போட்டுருணும். ஸோ அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் என்ன? 1000. சரியா சாமி? ரைட். இப்போ செகண்ட் ஒன் A2. A என்னது? 1000 இன்ட்டு R என்னது? 2/5. ஸோ N என்னது? N வந்து 2.
minus 1. ஸோ அப்போ 1000 into 2 by 5 to the power 2ல 1 போச்சுன்னா 1. ஸோ நான் போன சம்ல தான் சொல்லியிருந்தேன் 1 வந்தாலும் அது வரலன்னாலும் ஒன்று தான். போன சம்ல தான் சொல்லியிருந்தேன் சப்டிவிஷனில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது. சரியா? ஸோ அப்போ இது 1 டைம், இது 200 டைம்ஸ். ஓகேவா? அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஸோ 400. ஸோ செகண்ட் டேர்ம் 400. தேர்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிருமா? அடுத்து A3 இந்த ஃபார்முலால போடுங்க. A வந்து 1000 into 2 by 5 3 minus 1. ஸோ அப்போ 1000 into 2 by 5 to the power 2. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 1000 into 2 by 5 into 2 by 5. அதாவது 2 by 5 ரெண்டு தடவை எழுத போகிறோம். கிளியரா இருக்கா? ஸோ இது அடிச்சு கொடுத்தீங்கன்னா 200. அகைன் இதையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 40. ஸோ அப்போ 2 2s are 4, 4 40s are 160. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட A3. ஸோ A1 என்னது 1000, அடுத்தது A2 என்னது 400, அடுத்தது A3 என்னது 160. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல தேர்ட் சப்டிவிஷன்ல. புரிஞ்சுதா சாமி? கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல தேர்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். சரியா? In a GP, இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் 729, 243, 81 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னோட A, இது என்னோட A2, இது என்னோட A3. சரியா? நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? T7 கேட்டிருக்காங்க. இது T7 அப்படின்னாலும் ஒண்ணுதான், A7 அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? 7th டேர்ம் கேட்குறாங்க. ரைட்டா சாமி? ஸோ இப்போ சொல்யூஷன் போயிடுவோமா? சொல்யூஷன் ஜெனரல் ஃபார்முலா எனக்கு என்ன தெரியும்? Tn is equal to A into R to the power n minus 1. இது எனக்கு தெரியும். ஆமாவா? ஸோ இப்போ கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க? கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? A ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க 729. ஆரோட ஃபார்முலா என்ன? A2 minus A1. ஓகே, A2 என்னது 243, A1 என்னது 729. அதாவது செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். சாமி இப்போ இந்த மாதிரி நம்பர் இருக்கும்போது நிறைய பேருக்கு கேன்சல் பண்றது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ லாஸ்ட் நம்பர் பாருங்க, ஆட் நம்பரா இருக்கு, ரெண்டுமே ஆட் நம்பரா இருக்கு அப்படின்னா முக்கால்வாசி அது 3 டேபிள்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ செக் பண்ணி பாருங்களேன். 24 3 டேபிள்ல வரும். 24 எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ். 3 எத்தனை டைம்ஸ்? 1 டைம். ஸோ அதே போல இங்கேயும் 7 3 டேபிள்ல வராது, ஆனா 6 3 டேபிள்ல வரும். ஸோ 2 மிச்சம் 1 இங்க கேரி ஆன் ஆயிடும். 12 எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ். ஈஸியா இருக்கா? இப்போ 243. இப்போ அகைன் 3 டேபிள்ல ரெண்டுமே ஆட் நம்பர், லாஸ்ட்ல ரெண்டுமே ஆட் நம்பர் பாருங்க. 1 3 ரெண்டுமே ஆட் நம்பர் தானே. ஸோ இப்போ 3 டேபிள்ல வருதான்னு பாருங்க. 8 3 டேபிள்ல வராது, ஆனா அதுக்கு கம்மியான நம்பர் 6 2 டேபிள்ல 3 டேபிள்ல வரும். ஸோ 2 மிச்சம் கேரி ஆன் டு 21 7 டைம்ஸ். அகைன் இங்க 81. ஸோ 27 9 டைம்ஸ். 81 இப்போதான் அடிச்சு கொடுத்தோம் 27 டைம்ஸ். ஸோ இங்க அகைன் 9 டேபிள்ல அடிச்சிருங்க, 1 டைம் 3 டைம்ஸ். ஸோ இப்போ என்னோட ஆன்சர் என்ன? ஆரோட வேல்யூ 1/3. ஸோ ஆரும் தெரியும், ஏவும் தெரியும். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? T7 கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ T7 ஜென்ரல் டேர்மும் தெரியும், ஏ தெரியும், ஆர் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? ஏ இருக்க வேண்டிய இடத்துல 729 இன்ட்டு ஆர் இருக்க வேண்டிய இடத்துல 1/3, n இருக்க வேண்டிய இடத்துல 7 இருக்கு. ஸோ அப்போ இங்கேயும் n இருக்க வேண்டிய இடத்துல 7. ஸோ அப்போ 729 இன்ட்டு 1/3 to the power 6. ஓகேவா? 7ல 1 போச்சுன்னா 6. ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 729 இன்ட்டு 1 to the power 6
3 to the power 6. அப்போ 7 to 9 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 எத்தனை தடவை போட்டாலும் ஆன்சர் 1 தான். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. சாமி இதை 2 விதமாக சால்வ் பண்ணலாம். சரியா? பண்ணலாம். 3 3s are 9, 9 3s are 27. அகைன் இதையும் பாருங்க, 3 3s are 9, 9 3s are 27. அப்போ 27 27. ஸோ நமக்கு ஸ்கொயர் டேபிள் தெரியும். ஆமாவா? என்ன தெரியும்? ஸ்கொயர் டேபிள் தெரியும். 27 இன்ட்டு 27 729 தெரியும். ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 1. சரி சார், எனக்கு இது தெரியல, எனக்கு இன்னும் வேற ஏதாவது ஈஸி மெத்தட் சொல்லி கொடுங்க. ஈஸி மெத்தடும் இருக்கு, நல்லா கவனிங்க. இப்போ இது அப்படியே எடுத்து எழுதலாம் பாருங்க. 729 இன்ட்டு 1/3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஓகேவா? ஒவ்வொரு நம்பரா அடிங்க. 3 டேபிளில் 3 1 டைம், இது 2 4 3. அகைன் 3 டேபிளில் 3 1 டைம், இது 81. 3 டேபிளில் 3 1 டைம், இது 27. 3 டேபிளில் 3 1 டைம், இது 9. 3 டேபிளில் 3 1 டைம், இது 3. ஸோ 3 டேபிளில் 3 1 டைம், இது 1. இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஸோ 1 இன்ட்டு 1 ஆன்சர் 1. சரியா? இதில் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல் 4th சம் பார்த்துருவோம். சரியா? நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் ஆர் த கான்செக்யூட்டிவ், அடுத்தடுத்த டேர்ம்ஸ் ஆர் தி கான்செக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஸோ இப்போ நம்ம போட போகிறது ஜிபி. எப்பயுமே ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா இது ஜிபியா ஏபியான்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? எக்ஸ் பிளஸ் 6. செகண்ட் டேர்ம் என்ன? எக்ஸ் பிளஸ் 12. தேர்ட் டேர்ம் என்ன? எக்ஸ் பிளஸ் 15. ஸோ இது T1, இது T2, இது T3. சாமி, நம்மளோட இந்த எக்ஸசைஸ் நடத்தும் போதே A1 A2 A3ன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், T1 T2 T3ன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். ரெண்டுமே ஒன்று தான். சரியா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? ரேஷியோ, அதாவது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா ரேஷியோ பார்ப்போம். ஆமாம், எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கணும். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா ரேஷியோ, டிவிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ரேஷியோனாலும் டிவிஷனாலும் ஒன்று தான். சரியா? ரைட். இப்போ பாருங்க, நமக்கு என்ன தெரியும்? R is equal to T2/T1 இந்த ஆன்சரும் T3/T2 இந்த ஆன்சரும் சேமா இருக்கணும். அதாவது இதுவும் 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 இதுவும். ஓகே, இது ரெண்டும் டிவைட் பண்ற ஆன்சர் சேமா இருக்கும். ரைட், போட்டுருவோமா? T2 என்னது? x plus 12. T1 என்னது? x plus 6 is equal to T3 என்னது? x plus 15. T2 என்னது? x plus 12. ரைட். இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை, இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை. ஸோ x plus 12 into x plus 12 இது ஈக்குவல் டு இங்க. அடுத்தது x plus 15 into x plus 6. ஆமாவா சாமி? ரைட். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடலாமா? x ஸ்கொயர் plus 12x plus 12x plus 12 into 12 144 is equal to x into x, x square, x plus x into 6, 6x plus 15x plus 15 into 6. So 6 5s are 30, மிச்சம் 3, 6 1s are 6 plus 3 9. சரியா சார்? ஸோ அப்போ இங்கே 90. ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் சேம் சைன்ல இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் இங்கே கேன்சல் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ லைக் டேர்ம்ஸை சால்வ் பண்ணுங்க. 12x 24x plus
144 is equal to like terms 6x 15x, so 21x plus 90. x எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வந்துருங்க. ஸோ 24x இந்த பிளஸ் 21x ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 21x 90. இந்த பிளஸ் 144 ஈக்குவல் டு அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 144. ரைட்டா? ஸோ இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்ட்டுனா 3x இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே மைனஸ் 144 ப்ளஸ் 90. பெரிய நம்பரில் இருக்க சைன் மைனஸ். ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா 4ல் 0 போச்சுன்னா 4, 14ல் 9 போச்சு அப்படின்ட்டுனா 5. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? மைனஸ் 54. ஸோ எக்ஸும் 3யும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 3 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன். ஸோ அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா 1 டைம் 5 3 டேபிளில் வராது, 3 தான் வரும். ஸோ 1 மிச்சம் 2 கேரி ஆன் ஆச்சு அப்படின்னா 8. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். நம்மள கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. நான் இந்த ரேஷியோஸை வச்சு இந்த சம்மை ப்ரொசீட் பண்ணிட்டேன். புரிஞ்சதாக்கனா? இந்த கண்டிஷனை வச்சு எனக்கு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா T2 டிவைடட் பை T1, அதுவும் T3 டிவைடட் பை T2, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நான் சம்மை ப்ரொசீட் பண்ணிட்டேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல 5th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துரும். சரியா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த ஃபாலோயிங் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். அவங்க கொடுத்துட்டாங்க இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். சரியா? மொத்தம் இதில் எத்தனை டேர்ம் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே நல்லா கவனிங்க. இது என்னோட T1, இது என்னோட T2, இது என்னோட T3, இப்படியே போயிட்டு இருந்தா இது எத்தனாவது டேர்ம் அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ அதனால TNன்னு வச்சுக்கிறேன். ரைட்டாகண்ணா? இப்போ நமக்கு கிவன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க? கிவன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் 4. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு A. அடுத்தது ஆர். ஆரோட ஃபார்முலா என்ன? T2 பை T1. T2 என்னது? T2 வந்து 8. T1 என்னது? 4. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் 2. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2. ஆமாவா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். என்னது? Tn இஸ் ஈக்குவல் டு ARN மைனஸ் 1. இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட ஃபார்முலா. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுக்கு வேற, கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ரைட்டா? சரி, இப்போ நான் Tn தான் நான் கண்டுபிடிக்கணும். ஆமாவா? Tn என்னென்னு வச்சிருக்காங்க? இதுதான் எத்தனாவது டேர்மாக இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ Tn இஸ் ஈக்குவல் டு 8192. அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ Tn இருக்கிற இடத்துல 8192 இஸ் ஈக்குவல் டு A இருக்கிற இடத்துல 4 இன்ட்டு R இருக்கிற இடத்துல 2, மேலே N இருக்கிற இடத்துல N அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா N தான் நான் கண்டுபிடிக்கணும், N எனக்கு தெரியாது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? ஆனால் கொஞ்சம் நல்லா இந்த ஸ்டெப்பு கவனிங்க, இம்பார்ட்டன்ட்டு. இது எப்படி எழுதிக்கலாம்? 2 to the power n minus 1 அப்படியே வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ இதை அடிச்சு கொடுங்க. 2 டேபிள் அடிப்போமா? ஸோ இது 2 டைம் அடிச்சிங்கன்னா 4, 18 என்ன ஆகும்? 4, 18 வந்து 9, 6 டிவிஷன் பண்ணி பாருங்க. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 0 4 8 2048. ரைட். இப்போ அடுத்து பாருங்க என்ன பண்ணும். அப்போ 2048 இஸ் ஈக்குவல் டு 2 to the power n minus 1. சாமி இப்போ நல்லா கவனிங்க. இந்த 2048 இருக்கு இல்லையா, இத ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கு? 2. இதால டிவைட் பண்ணிட்டே வாங்க. 1024 அகைன் 2, 512 அகைன் 2, 4 5 சாரி
256 again divided by 2. 128 again divided by 2. 64 again divided by 2. 32. நல்லா கவனிப்பா, கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. 16 again divided by 2. 8 again divided by 2. 4 divided by 2. divided by 2. 1. இது ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னா, இந்த 2048 2 into 2 into 2 எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இது நல்லா கவனிப்பா, இது எப்படி எழுதிக்கலாம் நல்லா கவனி. இந்த 2200 இந்த 2048 2 to the power 11 எழுதிக்கலாமா? 2 to the power 11 எழுதிக்கலாமா? அதாவது 2 into 2 into 2 அதானே எனக்கு 2048 is equal to 2 to the power n minus 1. இது இந்த ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கு, அதான் இங்க எழுதியிருக்கேன். சார் இது எதுக்கு எழுதுறீங்க? மேக்ஸ்ல ஒரு ரூல் இருக்கு சாமி, ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் பேஸ் சேமா இருந்தா மேல இருக்கிற பவரும் சேமா தான் இருக்கும்னு ரூல் இருக்கு. ஓகேவா? அதனாலதான் நான் இப்படி மாத்திக்கிட்டேன். அப்போ மேல இருக்க பவரை மட்டும் இப்ப ஈக்குவல் டு பண்ணுங்க. பேஸ் சேம்னா பவரும் சேம். நான் அதை இங்க எழுதுறேன். ரூல் என்ன? பேஸ் சேம் அப்படின்னா பவர்ஸும் சேம். ஆடிங் ஆன் டு இட் நடுவில் ஈக்குவல் டு இருக்கணும். சரியா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த -1 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1 இஸ் ஈக்குவல் டு n. ஸோ அப்போ 12 இஸ் ஈக்குவல் டு n. அவ்வளோதான். ஸோ இந்த 8192 எத்தனாவது டேர்மா இருக்கு? 12th டேர்மா உட்காந்துக்கிட்டு இருக்குது, T12. கிளியரா இருக்காங்கண்ணா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.7ல 5th செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துரும். ஓகேவா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இது என்னோட T1, இது என்னோட T2, இது என்னோட T3. இது எத்தனாவது டேர்ம்னு எனக்கு தெரியாது, அதனால இது TN வச்சுக்கிறேன். ரைட்டாக்கண்ணா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டாலே n தான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ சொல்யூஷன் போயிடுமா? சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிப்போம். என்னென்ன இருக்கு, நமக்கு என்னென்ன தெரியும்ன்றத தெளிவா எழுதிப்போம். A தெரியும், தட் இஸ் 1/3. R கண்டுபிடிக்கணும். R ஓட ஃபார்முலா என்ன? T2/T1. T2 என்ன? 1/9. T1 என்ன? 1/3. ராஜா 3 கோடு இருக்கு. 3 கோடுனால என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு மேலே கீழே இருக்கிறது அப்படியே வரும், எந்த மாற்றமும் ஏற்படாது. நடுவில் இருக்கிற கோடு இன்டுவா மாறிடும். இன்டுவா மாறிடுச்சுன்னா மூணாவது இருக்கிற கோட்ல கீழே இருக்கிறது மேலே, மேல இருக்கிறது கீழே வந்துடும். அதாவது 3/1 இப்படி மாறிடும். இந்த ரூல்ஸ் புரியுதா? ஸோ இது 1 டைம், இது 3 டைம்ஸ். ஸோ ஆரோட வேல்யூ 1/3. நாம் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? n கண்டுபிடிக்கணும். ஸோ Tn நமக்கு தெரியும். Tn என்னது? 1/2187. ரைட்டா? ஓகே. ஜென்ரல் டேர்ம் போயிடுமா? நமக்கு என்ன ஜென்ரல் ஃபார்முலா தெரியும் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பொறுத்த வரைக்கும்? Tn is equal to a into r into n minus 1. ஸோ எல்லா வேல்யூம் உங்களுக்கு தெரியும். சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. Tn ஓட வேல்யூ என்ன? 1/2887. a ஓட வேல்யூ என்ன? 1/3 இன்ட்டு r ஓட வேல்யூ என்ன? 1/3. n ஓட வேல்யூ தெரியாது. ஸோ n minus 1. இன்ஃபேக்ட் n தான் கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ நல்லா கவனிங்க. இந்த டிவிஷன்ல இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனா மாறிடுமா? அதாவது கீழே இருக்கிறது இன்சைட் போனா மேலே. ஸோ அப்போ 3/2187 இஸ் ஈக்குவல் டு 1/3 to the power n minus 1. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இந்த 3 இங்க போய் உட்காந்துச்சு. ஓகே, அடுத்து இதை கேன்சல் பண்ணி பார்ப்போமா? ஸோ 3 டேபிள்ல 3 1 டைம், இது 3 டேபிள்ல 21 7 டைம்ஸ்,
இது 2 டைம்ஸ் 2 கேரி ஆன் ஆச்சுன்னா 729. நல்லா கவனிங்க. ஸோ இப்போ எப்படி எழுதிக்கலாம்? 1/729 is equal to 1/3 to the power n minus 1. ரைட்டா சாமி? இப்போ நல்லா கவனிங்க. இங்க என்ன இருக்கு? இப்போ நல்லா கவனிங்க. இந்த 729 எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 729 3 டேபிள்ல. ஸோ வழக்கம் போல 2 times 4 times 3 times again 3 டேபிள்ல 81 again 3 டேபிள்ல 27 again 3 டேபிள்ல 9 again 3 டேபிள்ல 3 again 3 டேபிள்ல 1. இப்போ நல்லா கவனிப்பா, நல்லா கவனி. இப்போ இந்த 1/729 இருக்கு இல்லையா, இந்த 1 அப்படியே போட்டுறேன். 729 இருக்கிற இடத்துல 1 2 3 4 5 6 இது எப்படி எழுதிக்கலாம்? 3 to the power 6ன்னு எழுதிக்கலாமா? அதாவது 3 into 3 into 3 into 3 into 3 into 3. 3யவே 3 தடவை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 729 கிடைச்சிரும். சாரி, 3யவே 6 தடவை மல்டிப்ளை பண்ணா. அப்போ 3 to the power 6 அப்படின்னு எழுதிட்டு இங்க 1/3 to the power n minus 1. ஓகேவா? இப்போ நல்லா கவனிப்பா. 1 இந்த 1-ஐ 1 to the power 6ன்னு எழுதலாமா? சேம் வேல்யூ தானே எனக்கு கிடைக்கும். 1னாலும் 1 தான், 1 to the power 6னாலும் 1 தான். 1 into 1 into 1 into 1 into 1 1 தான். ஆமாவா? இப்படி எழுதணும். மேக்ஸ் உங்க ஆன்சர் ஷீட்ல இப்படி எழுதணும் சாமி. இந்த ஸ்டெப் நிறைய பேர் எழுதுறதே இல்லை. இதுக்கப்புறம் தான் இந்த 1/3 இப்படி போட்டு 2க்குமே 6 இருந்தா மட்டும்தான் அதை காமனா வெளியே இப்படி எடுத்து எழுத முடியும். ஓகேவா? நான் போன சம்ல சொல்லியிருந்தேன், பேஸ் சேமா இருந்தா அதோட பவர்ஸும் சேம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ 6 is equal to n minus 1. இந்த -1 ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா +1. ஸோ அப்போ என்னோட ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் n is equal to 7. ஆன்சர் முடிஞ்சா? புரிஞ்சதா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஐ ஆல் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல 6th சம் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம், நல்லா கவனிங்க. In a GP, the 9th term is 32,805 and 6th term is 1,215. Find the 12th term. சரியா? இப்போ கொஸ்டின் அப்படி எழுதிக்கலாமா? given 9th term is 32,805. 6th term is 1,215. 12th term கேட்குறாங்க. சரி, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நமக்கு ஜென்ரல் டேர்ம் தெரியும். ஜென்ரல் டேர்ம் என்ன? Tn is equal to ARn minus 1. இது என்னோட ஜென்ரல் டேர்ம். ஸோ இப்போ இதை ஃபர்ஸ்ட் இது அப்படியே எடுத்து எழுதுங்க. T9 is equal to ARn minus 1. ஸோ n இருக்கிற இடத்துல 9 இருக்கு. ஸோ ஈக்குவல் டு இந்த பக்கமும் n இருக்கிற இடத்துல 9 போட்டுக்கிட்டேன். ஸோ T9 இருக்க வேண்டிய இடத்துல 32,805 is equal to AR to the power 8. ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரைட்டா? இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ இப்போ இது இந்த சைடு. ஸோ T6 is equal to AR 6 minus 1. ஸோ அப்போ T6 is equal to AR to the power 5. ஸோ T6 is equal to 1,215. T6 இருக்க வேண்டிய இடத்துல 1,215 அதுதான் இங்கே போட்டிருக்கேன். AR to the power 5. இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நல்லா கவனிங்க. டிவைட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? AR to the power 8 is equal to 32,805. Second equation என்ன? AR to the power 5 1,215. கிளியரா இருக்கா? ஸோ இந்த A கேன்சல். ஸோ மொத்தம் இங்கே
8 ஆர் இருக்கு, இங்க 5 ஆர் இருக்கு. ஸோ 5 கேன்சல், 8ல் 5 போச்சுன்னா மிச்சம் 3. ஸோ ஆர் டு த பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 32,805 பை 1215. இப்போ இந்த கேன்சலேஷன் சிம்பிளிஃபிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப கிளியரா பண்ணணும். லாஸ்ட் டிஜிட் 5ல முடிஞ்சிருக்கு. ஸோ இதை 5 டேபிள்ல பண்ணுங்க. ஸோ 32 வராது, 30 வரும் 6 டைம்ஸ், மிச்சம் 2 கேரி ஆன் ஆகும். 28 வராது, 25 வரும் 5 டைம்ஸ், மிச்சம் 336 டைம்ஸ் 1. அடுத்தது இங்க 12 வராது, 10 தான் வரும் 2 டைம்ஸ், மிச்சம் 2 கேரி ஆன் ஆகும். 21 வராது, 20 தான் வரும் 4 டைம்ஸ், மிச்சம் 1 கேரி ஆச்சுன்னா 3. ஸோ இப்போ இங்க இந்த நல்லா கவனிங்க, லாஸ்ட் ரெண்டுமே ஆட் நம்பர்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த 3 டேபிள் அடிச்சு கொடுக்கலாமா? ஸோ 2 டைம் 1 டைம், மிச்சம் 2 கேரி ஆன் ஆகும். 8 டைம், மிச்சம் 2 கேரி ஆன் ஆகும். 7 டைம், அகைன் இங்க 81 டைம். அகைன் இது ரெண்டும் ஆட் நம்பர்ல இருக்கு. 3 டேபிள் அடிச்சு கொடுத்து பார்ப்போமா? 21 7 டைம்ஸ், 8 வராது, 6 தான் வரும் 2 டைம்ஸ், அகைன் 2 போட்டிங்கன்னா 9. ஸோ இங்க அடிச்சு கொடுத்தீங்கன்னா 27 டைம்ஸ். ஸோ இங்க அகைன் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 டேபிள்ல ஸோ 7 வராது, 6 தான் வரும் 2 டைம்ஸ், 4 டைம்ஸ், 3 டைம்ஸ். ஸோ அகைன் 9. ஸோ இது அகைன் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 81 டைம்ஸ். ஸோ இது 3 டைம்ஸ். அகைன் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 27 டைம்ஸ். அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த கேன்சலேஷன் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடு சாமி. ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 27. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்? ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 9 கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். சாரி, 3 கியூப்னு எழுதிக்கலாமா? 3 கியூப், அதாவது 27 நீங்க எப்படி எழுதுவீங்க? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அப்படி எழுதுவீங்களா? ஸோ அப்போ அது 3 கியூப் தானே. 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3, 3 3 சார் 9, 9 3 சார் 27. ஓகே. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 கியூப் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ கியூப் ரெண்டு பக்கம் இருந்தால் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 3. ஆமாவா? ஸோ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஃபைண்ட் 12th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரைட். இப்போ நமக்கு ஏ தெரியணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 என்னது? a r to the power 5 is equal to 1215. So அப்ப a r ஓட வேல்யூ 3 to the power 5 is equal to 1215. சாமி நல்லா கவனிங்க, இந்த ஏவும் இந்த 3 to the power 5ம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ இந்த பக்கத்து போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகும். ஸோ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஸோ அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணி பார்ப்போமா? ஸோ 3 டேபிளில் 3 1 டைம், இது கேன்சல் பண்ணீங்க அப்படின்ட்டுனா 405. ரைட்டா? அடுத்தது இது 1 டைம், இது 1 3 5. அகைன் அடிச்சிங்கன்னா இது அடிச்சிங்கன்னா 45. ஸோ அகைன் இது அடிச்சு கொடுத்தீங்கன்னா 15. ஸோ அகைன் இது அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5. ஸோ ஏவோட வேல்யூ கிடைச்சிருச்சா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ ஆர் வேல்யூ தெரியும், ஏ வேல்யூ தெரியும். என்னென்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? ஃபைண்ட் தி 12th டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னாங்க. 12th டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டு ஃபைண்ட் 12th டேர்ம். ஸோ நமக்கு ஜெனரல் ஃபார்மேட் தெரியும். Tn is equal to ARn minus 1. So T12 is equal to A ஓட வேல்யூ 5 into R ஓட வேல்யூ 3. இதோ இங்க இருக்கு பாருங்க, கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். R ஓட வேல்யூ 3. ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 12 இருக்கு. ஸோ 12 minus 1. ஸோ அப்போ 5 into 3, 12ல 1 போச்சுன்னா 11. ஸோ அப்போ T12 ஓட ஆன்சர் எனக்கு என்னது?
5 into 3 to the power 11. இது சால்வ் பண்ண வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப பெரிய ஆன்சரா போகும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா தருவாங்க. ஓகேவா? ஸோ கிளியரா இருக்கா சாமி? ஸோ 12th டேர்ம் வந்து 5 into 10 5 into 3 to the power 11. அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஐயால் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல 7 சம் பார்த்துருவோம். சரியா? Find the 10th term of a GP whose 8th term is 768 and common ratio is 2. இப்போ நல்லா கவனிப்பா. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? 10th term கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரி. whose 8th term is 768. Common ratio is 2. இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இதுதான் நம்ம கொடுத்திருக்கிற கிவன். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? நல்லா கவனி. ஜிபிங்கிறதுனால ஜெனரல் ஃபார்முலா நமக்கு தெரியும். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் என் மைனஸ் ஒன். நான் ஒவ்வொரு சம்லையும் சொல்றது தான். இதை டிஎன்னு சொல்லலாம், ஏஎன்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? இப்போ இந்த T8 போட்டுக்கோங்க. T8 இஸ் ஈக்குவல் டு ஏஆர் ஏஎன் இருக்க வேண்டிய இடத்துல 8 மைனஸ் ஒன். T8 ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 768. T8 இருக்கிற இடத்துல 768 இஸ் ஈக்குவல் டு ஏஆர் டு த பவர் 7. இத ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. கண்ணா நல்லா கவனி, நல்லா கவனி. இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அடுத்தது T10. T10 எப்படி எழுதிக்கலாம்? ஏஆர் இங்க என்ன இருக்கு? 10 இல்லையா? 10 மைனஸ் 1. ஸோ அப்போ ஏஆர் டு த பவர் 9. ரைட்டாக்கண்ணா? இப்போ நீ நல்லா கவனி சாமி. இதை நான் எப்படி எழுதிக்க போறேன் அப்படின்னா, இந்த A9 நல்லா ஆர் டு த பவர் 9 எப்படி பிரிச்சு எழுத போறேன் அப்படின்னா, ஆர் டு த பவர் 7 இன்ட்டு ஆர் டு த பவர் 2 அப்படின்னு எழுத போறேன். அதாவது பேஸ் ரெண்டும் சேமா இருந்தா பவர்ஸ் ஆட் பண்ணிப்போனா, ஸோ இதோட வேல்யூ என்ன? ஆர் டு த பவர் 9 தான் நான் போடுவேன். ஸோ அதான் இப்படி பிரிச்சு எழுதியிருக்கேன். இப்போ ஏ இன்ட்டு ஆர் டு த பவர் 7 இன்ட்டு ஆர் டு த பவர் 2 இப்படி எழுதலாமா? ரைட். இப்போ ஏ இன்ட்டு ஆர் டு த பவர் 7 நான் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்? 768ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேனா? ஸோ அதை அப்படியே இங்க போடுங்க. 768 இன்ட்டு ஆர் டு த பவர் 2. ஆரோட வேல்யூ என்ன? 2 ஸ்கொயர் தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. காமன் ரேஷியோ 2ன்ட்டு. ஸோ அப்போ 768 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ண ஆன்சர். ஸோ 7 4s are 32, 2 மிச்சம் 3, 4 6 are 24, 24 plus 3 7 மிச்சம் 2, 4 7s are 28 30. ஸோ என்னோட 10th டேர்ம் வந்து 3072. தட்ஸ் ஆல். புரியுதா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல 8 சம் பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நல்லா கவனிங்க. 3 பார்ட்டா இதை சால்வ் பண்ணலாம். இஃப் ஏபிசி ஆர் இன் ஏபி. ஏபிசி ஏபியில் இருக்கான். ஸோ ஏபிசி ஏபியில் இருக்குன்னா நான் என்னென்ன கன்க்ளூஷனுக்கு வர முடியும் நல்லா கவனிங்க. ஏபிசி ஆர் இன் ஏபி அப்படின்னா என்ன அர்த்தம்? இது T1, இது T2 செகண்ட் டேர்ம், இது T3 தேர்ட் டேர்ம். ஆமாவா? அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன்னாலே காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்குமா? அதாவது T2 மைனஸ் T1 இதோட டிஃபரன்ஸும், டிஃபரன்ஸ்னா சப்ட்ராக்ஷன், T3 மைனஸ் T2 இதோட டிஃபரன்ஸும் சேமா இருக்குமா? அப்போ B மைனஸ் A இஸ் ஈக்குவல் டு C மைனஸ் பியா? இப்போ பி எல்லாம் ஒரு பக்கம் வந்துருங்க பாருங்க, 2 பி இருக்கு. ஸோ இங்க ஒரு பி ஈக்குவல் டு இந்த மைனஸ் பி இந்த சைட் போச்சுன்னா பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி. இந்த மைனஸ் ஏ இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் ஏ. ஸோ அப்போ நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வரேன்? 2b இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஏ. ஸோ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது சால்வ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் 3 வேர்ட்லயே பாருங்க, இஃப் ஏபிசி ஆர் இன் ஏபி, இதை வச்சு தான் இதை கொண்டு வந்தேன். அடுத்தது பாருங்க,
show that 3a 3 to the power a 3 to the power b 3 to the power c are in gpன்னு என்ன ஷோ பண்ண சொல்றாங்க. ஸோ இதுல நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வர முடியும்? ஜிபினாலே ரேஷியோ சேமா இருக்கணும். இது என்னோட T1, இது என்னோட T2 செகண்ட் டேர்ம், இது என்னோட T3 தேர்ட் டேர்ம். அப்படின்னா என்ன அர்த்தம்? T2 by T1 is equal to T3 by T2. இது ரெண்டும் சேமா இருக்கணும். ஆமாவா? அதாவது அது ரேஷியோஸ். T2 என்னது? 3b by T1 என்னது? 3a is equal to T3 என்னது? 3c 3 to the power c 3 to என்னது? 3 to the power b. இப்படி என்ன காட்ட சொல்றாங்க. ஷோ தட் இப்படி காட்டு, ப்ரூவ் பண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இத வச்சுக்கிட்டு இப்படி எனக்கு மாத்து அப்படின்னு கேக்குறாங்க. இது புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? 3a 3 to the power a 3 to the power b 3 to the power c ஜிபில இருக்குன்னு ப்ரூவ் பண்ணு அப்படின்னா அதோட அர்த்தம் இதுதானே. இப்ப எப்படி காட்டுறேன் பாருங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனி. ஸோ இப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் நாம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்? இந்த இங்க ஏபியில கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. இந்த இங்க 2b is equal to c plus a இதானே இது ஏபியில இருக்குன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். ஸோ நல்லா கவனிமா, 2b is equal to c plus a. இது எப்படி மாத்திரம் பாரு, எப்படி மாத்திரம் பாரு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த டேர்ம் எல்லாத்தையும் பவர்ல கொண்டு போறேன். இப்போ நல்லா கவனிங்க, 3 to the power 2b 3 to the power c plus a. இது புரியுதா? ரைசிங் டு தி பவர்ஸ், ரைசிங் திஸ் as பவர்ஸ் எல்லாத்தையும் பவர்ல கொண்டு போறேன். புரியுதா? 3 போட்டு 2b 3 போட்டு மேக்ஸ்ல நீங்க என்ன வேணா பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டா பண்ணணும். ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் நான் 3 கொண்டு வந்துட்டேன், இந்த பக்கமும் 3 கொண்டு வந்துட்டேன். ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் இந்த 2b பவர்ல கொண்டு வந்துட்டேன், ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் இந்த c plus a பவர்ல கொண்டு வந்துட்டேன். புரியுதா சாமி? மேக்ஸ்ல நம்ம என்ன வேணா பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டா பண்ணணும். ரைட். இப்போ இதை எப்படி பிரிச்சு எழுதுவோம் பாருங்க, இதை எப்படி பிரிச்சு எழுதுறேன் பாருங்க, நல்லா கவனிப்பா. 3b 3b நான் ஏற்கனவே ரூல் சொன்னேன், பேஸ் சேமா இருந்தா பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆமாவா? ஸோ அப்போ 3 3 ஒரு தடவை, மேல இருக்க பவர் 2 2b. அப்ப இதை எப்படி பிரிச்சு எழுதிக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி பிரிச்சு எழுதுவீங்க? 3 to the power c இன்ட்டு 3 to the power a. ஓகேவா? பேஸ் சேமா இருந்தா பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டா? கரெக்டா? ரைட். ஸோ அப்போ 3b into 3 to the power 3 to the power b into 3 to the power b is equal to 3 to the power c into 3 to the power a. இப்போ இதை எப்படி மாத்த எழுதுறேன் பாருங்க, இந்த 3b அப்படியே வச்சுக்கிறேன். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 3 to the power a ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன்ல மாறுமா? ஸோ 3 to the power a is equal to 3 to the power c அப்படியே வச்சுக்கிறேன். 3 to the power b ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன்ல போகுமா? ஸோ அப்போ இதை வச்சு இப்படி கொண்டு வந்துட்டனா பாருங்க, சேமா இருக்கா? அண்ட் ஹென்ஸ் அவ்வளவுதான் சம். ஹென்ஸ் 3 to the power a, 3 to the power b, 3 to the power c are in GP. புரிஞ்சதா சாமி? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? சரி, இன்னொரு வாட்டி இதை சொல்றேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஏபிசி ஆர் இன் ஏபி அப்படின்னா, ஏபிசி ஏபியில் இருக்குன்னா அதை நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி 2b பிளஸ் 2b is equal to c plus a அப்படின்னா கண்டுபிடிச்சு வச்சிருப்பேன். அடுத்தது நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? 3 to the power a 3 to the power b 3 to the power c ஜிபியில் இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை நான் எப்படி எடுத்து வச்சுக்கிட்டேன்? ஒரு இந்த 3 டேர்மும் ஜிபியில் இருக்கு அப்ப நான் சொல்லணும்னா இந்த ஃபார்மேட்ல அது இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் டிரைவ் பண்ண 2b is equal to c plus a கொண்டு வந்து வச்சு அதை பவர்ல ரைஸ் பண்ணி அதை ரெண்டுத்தையும் பிரிச்சு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். கிளியரா இருக்கா சாமி? இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல 9th சம் பார்க்க போறோம். சரியா? இன் ஜிபி ப்ராடக்ட் ஆஃப் 3 consecutive term is 27. உங்களோட பேஜ் நம்பர் 7, உங்க புக்கில் பேஜ் நம்பர் 71ல
பாருங்க நோட்டுன்னு போட்டு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. when the product of 3 consecutive terms of GP வார்த்தை மாறாம அப்படியே இருக்கு பாருங்க கொஸ்டின்ல. ப்ராடக்ட் ஆஃப் 3 consecutive terms அப்படி இருந்தா என்னன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க? a by r a ar ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் என்னன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க சொல்யூஷன்ல. சரி சொல்யூஷன் போட்டு ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் 3 consecutive 3 consecutive terms எதை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க? இதை தான் நீங்க எடுத்துக்கணும். a by r a into r ப்ராடக்ட் ஆஃப் 3 consecutive terms நீங்க கொஸ்டின்ல வார்த்தையை பார்த்தாலே 3 டேர்ம் ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் நீங்க என்ன எடுத்துக்கணும்? a by r a ar அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது சாமி இந்த 3 டேர்மையும் என்ன சொல்றாங்க? ப்ராடக்ட் பண்ண சொல்றாங்க. ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். அப்படி இந்த 3 டேர்மையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குமா? 27 கிடைக்குமா? அதாவது a by r-ஐயும் ஏவையும் ஏஆரையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா அதாவது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 27 கிடைக்குமா? ஸோ இதுவும் கேன்சல் ஆர்ஆர். ஸோ அப்போ ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 27 கியூப் 27. ஸோ இப்போ இந்த ஏ கியூப் 27 எப்படி எழுதிக்கலாம்? நான் ஏற்கனவே சொன்னேன் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 தான் 27 ஆமாவா? ஸோ அப்போ ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 3 கியூப்னு எழுதிக்கலாமா? ஸோ கியூப் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ட்டுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 3யா? ஓகேவா? ஸோ இது வரைக்கும் தான் படிச்சோம். இது கிளியரா இருக்கா? ரைட். அடுத்து என்னன்னு பாருங்க. அடுத்த பார்ட் ஆஃப் கொஸ்டின் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இங்க நல்லா கவனிங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் அதாவது இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம் ஆமாவா? ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் அப்படின்னா ஏஆர் இன்டு ஏ ரெண்டு டேர்ம், ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம். அடுத்தது ஏ இன்டு ஏஆர், அடுத்தது ஏஆர் இன்டு ஏ பை ஆர். ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் ஆமாவா? ரெண்டு டேர்ம் ப்ராடக்ட் பண்ணிட்டேன். இத சம் பண்ணணுமா? ஆட் பண்ணணுமா? இப்ப புரியுதா? சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ். ஓகேவா? அதோட ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க? 57/2 கொடுத்திருக்காங்க. 57/2. இதை சால்வ் பண்ணலாமா சாமி? நல்லா கிளியரா பாரு. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஏ ஸ்கொயர் பை ஆர் பிளஸ் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஏ ஸ்கொயர் இன்டு ஆர் அகைன் இதுவும் கேன்சல். ஸோ ஏ இன்டு ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 57/2. சாமி நல்லா கவனிங்க. இங்கேயும் ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் ஏ ஸ்கொயர் இருக்கு. அப்ப நான் ஏ ஸ்கொயரை காமனா வெளியே எடுத்துட்டா, ஏ ஸ்கொயரை காமனா வெளியே எடுத்துட்டா உள்ளார என்னென்ன இருக்கும் நல்லா கவனிங்க. 1/r பிளஸ் ஆர் பிளஸ் இங்க ஏ ஸ்கொயரே இருக்காது, அதனால எதுவும் போடக்கூடாது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. 1 போடணும். ரைட்டா? இஸ் ஈக்குவல் டு 57/2. இந்த காமனா வெளியே எடுக்கிறதுல இன்னுமுமே 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேர் டவுட்ல தான் இருக்கிறீங்க. சரியா? ஸோ இதை மட்டும் கேர்ஃபுல்லா பண்ணணும். ரைட். ஏவோட வேல்யூ நீங்க என்னன்னு நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க? 3 கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? அதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. 3 the whole square 1/r plus r plus 1 is equal to 57/2. அடுத்து ஸோ 3 3s are 9. 9 இங்கே இது அப்படியே சால்வ் பண்ணிடலாமா? பாருங்க, ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன், மித்த ரெண்டு பக்கம் நம்பர்ஸ், நடுவுல பிளஸோ மைனஸோ இருந்தா நான் என்ன பண்ணிப்பேன்? இந்த டினாமினேட்டரை கொண்டு வந்து இங்க மல்டிப்ளை பண்ணுவோம்னா மித்த ரெண்டு டேர்ம் கூடயும். இப்ப நல்லா கவனிங்க. 1 பிளஸ் ஆர் இன்டூ ஆர் ஆர் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ ஆர் ஆர் ஹோல் டிவைடட் பை ஆரா மாறிடும். இந்த 1க்கு மட்டும் தானே இந்த ஆர் ஃப்ராக்ஷன்ல இருந்தது, இப்போ ஹோல் டிவைடட் பை ஆரா மாறிடும். கிளியரா இருக்கா? இஸ் ஈக்குவல் டு 57/2. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 9 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்னவா போகும்? டிவிஷனா போகும். அப்போ 57 டிவைடட் பை 2 இன்ட்டு 9 போகுமா?
போகுமா? அப்ப என்னன்னு எழுதிக்கலாம்? 2 into 9 18 மாறுமா? கிளியரா இருக்கா? ஸோ அப்போ இங்க என்னன்னு போட்டுக்கலாம்? 18 போட்டுக்கலாமா? 2 into 9 18. இந்த டிவிஷன்ல இருக்கிற 9 இங்க மல்டிப்ளை, இந்த டிவிஷன்ல இருக்கிற r இங்க மல்டிப்ளை. ஸோ அப்போ 18 into 1 plus r square plus r is equal to r into 57. ஸோ அப்போ 18 plus 18 r square plus 18r is equal to 57r. அப்போ இந்த plus 57r equal to இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 18r square plus 18r minus 57r plus 18r is equal to 0. So like terms solve பண்ணலாமா? Like terms solve பண்ணீங்கன்னா 18r square minus 39r, sorry இங்க 18, சாரிப்பா இங்க 18, அதாவது இந்த 18r இங்க, இங்க, இது இங்க, இது இங்க. ஓகேவா? கிளியரா இருக்கா? மாத்தி போட்டேன், சாரி. அப்போ பிளஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து கம்ப்ளீட்டா 3 ஆல டிவைட் பண்ணலாமா? 18ம் 3 டேபிள்ல வரும், 39ம் 3 டேபிள்ல வருமா? அப்போ டிவைட் கம்ப்ளீட்லி பை 3. கம்ப்ளீட்லி பை 3னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? பாருங்க, இதையும் 3 டேபிள், இதையும் 3 டேபிள், இதையும் 3 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 6, அடிச்சு கொடுத்தீங்கன்னா 13, அடிச்சு கொடுத்தீங்கன்னா 6. மிஸ்டர் எழுதிடலாமா? 6r ஸ்கொயர் மைனஸ் 13r பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. சரியா சாமி? இப்போ எனக்கு இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா கிடைச்சிருச்சா? ஸோ இப்போ இது அகைன் எப்படி சால்வ் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் மல்டிப்ளை பண்ணா 6 6 ஆர் 36. இங்க என்ன கிடைக்கும்? மைனஸ் 13. ஸோ 2 நம்பர் போடணும். அதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 36 கிடைக்கணும். ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா எனக்கு 13 கிடைக்கணும். அப்படி என்ன நம்பர்? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண சொன்னேன்? 36 போடுங்க, இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு இதை ஸ்டார்டிங்ல இதை வந்து என்ன சார் இது இப்படி பண்ணா வர டஃபா இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. போட்டு போட்டு பார்த்தா தான் கிடைக்கும். சரியாகண்ணா? ரைட். இப்போ இதை எப்படி பண்ணிக்கலாம்? 3 3s are 9, 2 2s are 4. பாத்தீங்களா? 9 4s are, இப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா 13 கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணா 36 கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? அப்போ சைன் அசைன் பண்ணணும். 9 4 9 4 இது ரெண்டும் ஆட் பண்ணாதான் 13 கிடைக்கும். ஆட் பண்ணா பாசிபிலிட்டிஸ் 2 இருக்கு. ஒன்று இங்கே ப்ளஸ்னா இங்கேயும் ப்ளஸ், இங்கே மைனஸ்னா இங்கேயும் மைனஸ். ஸோ ப்ளஸ் 13 மைனஸ் 13. எனக்கு என்ன தேவை? மைனஸ் 13 தான் தேவை. ஸோ அப்போ இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஸோ ஆர் ஸ்கொயருக்கு முன்னாடி 6 இருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கணும்? 6r 6r அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க 2, இங்க 3, இங்க 3, இங்க 2. இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாமா? 2r minus 3, the 2r minus 3 is equal to 0. 3r minus 2 is equal to 0. 3r minus 2 is equal to 0. So 2r, the minus 3 equal to அந்த பக்கம் போச்சுன்னா plus 3. So r is equal to multiplicationல இருக்கிற 2 equal to அந்த பக்கம் போச்சுன்னா division. So இது ஒரு r, எனக்கு 2 r இருக்கு மொத்தமா. 3r plus 2 minus 2 equal to அந்த பக்கம் போச்சுன்னா plus 2. So multiplicationல இருக்கிற 3 equal to அந்த பக்கம் போச்சுன்னா divisionல போகும். So r is equal to 2/3. புரியுதா சாமி? கிளியரா இருக்கா? ஸோ நான் ஏ என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 3. ஆறு 2 வேல்யூ இருக்கு. ஒன்னு 3/2, இன்னொன்னு 2/3. ரைட்டா? ஸோ எனக்கு 3 டேர்ம் என்னென்ன டேர்ம்? ஏ பை ஆர், கமா ஏ, கமா ஏஆர். இதுதானே இந்த 3 டேர்ம். ஸோ இப்போ எழுதிருவோமா? ஸோ ஏ இருக்க வேண்டிய இடத்துல 3 போடுங்க. 3/3/2, கமா 3, கமா 3 into 3/2. ஸோ இந்த 2 மேலே போயிடுச்சு அப்படின்னா 6/3
கமா 3 கமா 9/2. ரைட்டா? இது ஒரு செட் ஆஃப் ஆன்சர். அடுத்தது இது ஒரு செட் ஆஃப் ஆன்சர். அடுத்தது இங்க a is equal to 3. So அப்போ a by r கமா a கமா ar இது அப்படியே திருப்பி வரும்னு நினைக்கிறேன். 9/2 3 6/3 வரும்னு நினைக்கிறேன். பாருங்களேன். So a is equal to 3/2/3 கமா a3 இங்க வந்து 3 into 2/3. ஸோ இந்த 3 மேலே போயிடுச்சு அப்படின்ட்டுனா 9/2 கமா 3 கமா 2. ஓ இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 2 அப்போ 2 கமா 3 கமா 9/2 இங்கே 9/2 கமா 3 கமா 2. ஸோ இதுதான் கண்ணா என்னோட ஆன்சர். ஸோ நம்மள கான்செகட்டிவ் 3 நம்பர்ஸ் கேட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளோட கான்செகட்டிவ் 3 நம்பர்ஸ். இந்த ரெண்டு ஆன்சரும் நீங்க தூக்கி எழுதணும். சரியா? ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ் கேட்டாங்களா? ஸோ 3 டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் என்னோட ஆன்சர். பொறுமையா போடுங்க. கொஞ்சம் பெரிய சம் தான். கொஞ்சம் கேன்சலேஷன்லாம் நிறைய இருக்கு. கொஞ்சம் பொறுமையா போடுங்க. சரியா? இந்த ரெண்டு ஆன்சரும் எடுத்து எழுதணும் சாமி. ஏன்னா ஆருக்கு 2 ஆன்சர் கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ 2 ஆன்சரும் எடுத்து எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல 10 சம் பார்க்கலாம். A man joined a company as assistant manager. சரி. The company gave him a starting salary of 60,000. அப்ப ஸ்டார்டிங் எவ்வளோ? 60,000 கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி. ஓகேவா? And agreed to increase his salary 5 months annually. Annually-னா வருஷத்துக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் 60,000 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொன்னாங்க? செகண்ட் இயர் 5% இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு சொன்னாங்கல்ல. ஒரு நம்பரோட பர்சன்ட் கண்டுபிடிக்கணும்னா 5% அப்படின்னா 5/100 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். ஸோ அப்போ 5% அப்படின்றது 5 6 are 30. இந்த 2 0. அப்போ 3,000 ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆல்ரெடி அவர் 60,000 வாங்கிட்டு இருந்தாரு. 60,000ல இருந்து 3,000 ஆட் பண்ணா 63,000 ரெண்டாவது வருஷத்துல வாங்குவார். 3,000 அவர் இன்க்ரிமெண்ட் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் அவர் வேலை செய்யும். இது செகண்ட் இயர் அவர் வாங்குற சம்பளம். இப்போ அகைன் இந்த சேலரியில இருந்து 5% அப்படிங்கிறது எவ்வளோ? 5/100. ஸோ அப்போ 2 zeros கேன்சல். அப்போ 5 zeros are 0, 5 3s are 15, கேரி ஆன் மிச்சம் 1, 5 6 are 30 plus 1 31. அப்போ தேர்ட் இயர் அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குவாரு? ஆல்ரெடி அவர் 63 வாங்கிட்டு இருந்தாரு. பிளஸ் 3,150 போட்டீங்க அப்படின்ட்டுனா 66,150 rupees வாங்குவார். இது தேர்ட் இயர்ல அவர் வாங்குற சம்பளம். சரியா ராஜா? இது தேர்ட் இயர்ல அவர் வாங்கின சம்பளம். ஸோ இதான் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல அவர் 60,000 வாங்கினாரு. செகண்ட் இயர்ல அவர் 63,000 வாங்கினாரு. தேர்ட் இயர்ல அவர் 66,150 rupees வாங்கினாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின். சரியா? பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ரைட். இப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ல உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனான்னு உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் போட்டு பார்க்கணும் இது கரெக்டா இல்லையா அப்படின்னு. ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா இது T1, இது T2, இது T3. ஆமாவா? ரைட்டு. இப்போ அதோட காமன் ரேஷியோஸ் சேமா இருக்கணும். காமன் ரேஷியோஸ் என்னது? T2/T1 is equal to T3/T2.
ஸோ ஃபர்ஸ்ட் T2 by T1 போட்டு பார்ப்போமா? T2 என்னது 63,000. T1 என்னது 60,000. ஸோ மூணுத்தையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டுன்னா இது வந்து 3 டேபிள் அடிச்சா 21, இது 20. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்ன 21 by 20. ஸோ அகைன் T3 by T2 போட்டு பார்த்துடலாமா? T3 by T2 இதே ஆன்சர் வந்துச்சுன்னா இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். T3 என்ன 66,150, T2 என்ன 63,000. ஸோ அப்போ இதுவும் கேன்சல். ஸோ அப்போ நீங்க 3 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2205. இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 2100. ஸோ இப்போ அகைன் இதை 3 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 735. அகைன் இதை 3 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா 700. இப்போ இங்க லாஸ்ட் நம்பர் 5ல இருக்கு, இங்க 0ல இருக்கு. ஸோ இது ரெண்டும் 5 டேபிள்ல. ஸோ 5 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 4 7. இதை 5 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 4 0. ஸோ இது 7 டேபிள்ல போட்டீங்க அப்படின்னா 21 டைம்ஸ். இதை 7 டேபிள்ல போட்டீங்க அப்படின்னா 20 டைம்ஸ். ஸோ என்னோட ஆன்சர் இங்கேயும் 21 by 20 தான் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் கண்டுபிடிச்சாச்சு. வேறஸ் ஆரும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆர் என்னது 21 by 20. ரைட் ஆகனா? அடுத்தது இப்போ நம்மள என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? வாட் வில் பி ஹிஸ் சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னா நம்மள என்ன கேட்குறாங்க? T5 கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஜென்ரல் டேர்ம் தெரியும். ஜென்ரல் டேர்ம் என்னது? Tn is equal to ARn minus 1. ஸோ அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? T5 கண்டுபிடிக்கணும். T5 is equal to ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 60,000 இன்ட்டு ஆறுங்கிறது என்னது 21 by 20. என்னன்றது என்னது 5 minus 1. ஸோ அப்போ நல்லா கவனிக்கணும் இதை 60,000 இன்ட்டு 21 by 20 the whole power 4. அப்போ இது எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா 60,000 இன்ட்டு 21 by 20 இன்ட்டு 21 by 20 இன்ட்டு 21 by 20 இன்ட்டு 21 by 20. ஸோ அப்போ 1 2 3 4 1 இதில் அடிச்சிடலாம் 1 2 3 4. அதே இங்க 1 2 3 4 ஜீரோஸ் கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது இதெல்லாமா நல்லா கவனிங்க. 6 இன்ட்டு 21 by 2 இன்ட்டு 21 by 2 இன்ட்டு 21 by 2 இன்ட்டு 21 by 2. ஆனால் இதுக்கு தான் இந்த ஸ்கொயர் டேபிள் படிக்க சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸ்கொயர் டேபிள் படிக்காம 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவே கூடாது. அட்லீஸ்ட் மினிமம் 20 வரைக்கும் 25 வரைக்குமாச்சும் தெரிஞ்சிருக்கணும். இங்க நல்லா கவனிங்க. 21 into 21 என்ன 441. அவ்வளவுதான். 21 into 21 441. தயவு செஞ்சு இப்பயாச்சும் 25 வரைக்குமாச்சும் தெரிஞ்சுக்கங்க. ரைட்டா? ரைட். இப்போ இது வந்து 1 டைம், இது 3 டைம்ஸ். அப்போ மேல என்ன இருக்கும் 3. ஸோ 2 into 2 into 2 முடிஞ்சதா? ரைட். இப்போ 441 into 441. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. 441 ஓகே இன்டு 2. ஸோ இது எப்படி போடலாம்? 440 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 2 0வா? அப்போ 440 வருமா? மிச்சம் 1. ஸோ இங்க பாயிண்ட் வச்சீங்கன்னா 0 5. அப்போ நல்லா கவனிக்கணும். இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 220.5. அகைன் இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 220.5. ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ 220.5 இன்ட்டு 220.5. இப்போ இது மல்டிப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
சரியா கண்ணா? அடுத்தது இப்போ இங்க நல்லா கவனிப்பா, நல்லா கவனிங்க. 3 into 48620.25 whole divided by கீழே வெறும் 2. ஈஸி ஆயிடுச்சா? கண்ணா எப்பயுமே ப்ரிஃபர் மல்டிப்ளிகேஷனுக்கு போங்க, டிவிஷன் போறதுக்கு பதிலா. ஓகேவா? இப்போ 3 2ஆல டிவைட் பண்ணி பார்ப்போமா? இங்க நல்லா கவனிங்க. உள்ளார 3, இங்க 2. ஸோ 1 டைம் 2 மிச்சம் 1 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துனீங்கன்னா 5. ஓகேவா? ஸோ அப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா 1.5. ஸோ நல்லா கவனிப்பா, 48620.25 இன்ட்டு 1.5. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிருமா? ஈஸியா இருக்கா? சார் 72930.37 rupees. ஸோ 5th இயர்ல, அதாவது இது T5 ஓட ஆன்சர். 5th இயர்ல 72,930 rupees வாங்கிட்டு இருப்பாரு. ரைட்டா? பைசாவை விட்டுருங்க. ரைட். இப்போ நமக்கு அவங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, அவங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க இந்த கொஸ்டின்ல. நல்லா கவனிக்கணும். வாட் வில் பி ஹிஸ் சேலரி, வாட் வில் பி ஹிஸ் சேலரி ஆன் 5th இயர் அப்படின்னு அவங்க கேட்கல, ஆஃப்டர் 5 years அப்படின்னு கேக்குறாங்க. ஆஃப்டர் 5 years 5th இயர்ல அவர் எவ்வளவு சேலரி வாங்கிட்டு இருப்பாருன்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். 72,930 rupees அவர் வாங்கிட்டு இருப்பாரு 5th இயர்ல. ஆனா ஆஃப்டர் 5th இயர் 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடும், அவருக்கு 5% இன்க்ரிமெண்ட் கிடைச்சிரும். ஆமாவா? அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 5. இந்த அமௌண்டோட 5% எவ்வளோ? இன்ட்டு 5 இன்ட்டு 100 போடலாமா? ஸோ அப்போ இதுவும் கேன்சல், இது 1 டைம், இது 2 டைம்ஸ். அப்போ நல்லா கவனிசாமி, நல்லா கவனிங்க. 7293, அதாவது 7293 டிவைடட் பை 2. ஸோ அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா 3646.5. அப்போ டிவைட் பண்ணி பாருங்க 2 டேபிளால. 3646.5. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? அப்போ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் ஏற்கனவே எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாரு? 72,930 பிளஸ் 5% இன்க்ரிமெண்ட். 5%ங்கிறது எவ்வளோ? 3646.5. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஆட் பண்ணி பார்த்துடலாமா? 72930. ஸோ 3646.5. ஸோ அப்போ 0.567567. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 76,576.5 rupees ஆஃப்டர் 5 இயர்ஸ்ல ஒரு கிடைக்கும். இதுதான் என்னோட ஒரிஜினல் ஆன்சர், ஆஃப்டர் 5 இயர். இதுதான் சாமி ஆன்சர். நீங்க 5 இயர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு ஆன்சரை போட்டக்கூடாது. ஓகேவா? அவங்க கேட்கறது 5 இயர்ல இல்ல, ஆஃப்டர் 5 இயர் தான் அவங்க கொஸ்டினா கேட்கறாங்க. So you need to be very careful. சரியா? What will be his salary after 5 years அப்படின்னு தான் கேட்கறாங்க கொஸ்டின்ல. சரியா? ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்ட்டுனா 79,000 வரும். சாரி, 76,000. 76,576 தான் என்னோட ஆன்சர். சரியா கண்ணா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல 11th சம் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. சிவமணி அட்டெண்டிங் அன் இன்டர்வியூ ஃபார் அ ஜாப். சிவமணி ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போறாரு. அவருக்கு 2 ஆஃபர் கிடைக்குது. சரியா? 2 ஆஃபர். இப்போ ஆஃபர் 1, ஆஃபர் ஏ, அதை அனலைஸ் பண்ணி பிரிச்சு மேய்ஞ்சிரும். சரியா? ஆஃபர் ஏல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவருக்கு 20,000 சேலரி. சரியா? ஸ்டார்டிங் அவருக்கு 20,000 கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஃபாலோட் பை அ கேரண்டீட் ஆனுவல் இன்க்ரீஸ் ஆஃப் 6% ஃபார் தி ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல அவர் எவ்வளவு வாங்கிட்டு இருக்கிறாரு?
போன சம் பார்த்தோம்ல, அதேதான் 10th சம் பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் இயர்ல 20,000 வாங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த 20,000ல இருந்து 6% எனக்கு இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா 6 into 2 12 1200 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி அவர் எவ்வளோ வாங்கிட்டு இருக்காரு? 20,000 வாங்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் எவ்வளோ வாங்குவாரு? 21,200 வாங்குவாரு. எப்போ? செகண்ட் இயர்ல. அப்புறம் என்ன ஆகும்? அகைன் 21,200ல இருந்து 6% போட்டா, ஸோ இது ரெண்டும் கேன்சல், இது ரெண்டும் கேன்சல். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 2s are 12, கேரி ஆன் 1, 6 1s are 6, plus 1 7, 6 2s are 12. இப்போ அடுத்த மாசம் என்ன ஆகும்? அடுத்த வருஷம் ஆல்ரெடி அவரு 21,000 வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ ஆல்ரெடி அவரு 21,200 வாங்கிக்கிட்டு இருந்தாரு. இப்போ 6% இன்க்ரீஸ் பண்ணி 27422 இன்க்ரீஸ் பண்ணி 22,472 தேர்ட் இயர்ல வாங்குவார். தேர்ட் இயர்ல வாங்குவார். ரைட்டா சாமி? இப்ப அகைன் என்ன ஆகும்? இப்ப அகைன் என்ன ஆகும்? 22,472 ஓட 6% எவ்வளோ? சாரிம்மா, ஒரே நிமிஷம், கலர் மாத்திக்கிறேன். 22,472 ஓட 6% எவ்வளோ? சாமி இது எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 6 2s are 12, மிச்சம் 1, 7 6 are 42, அப்ப 3, மிச்சம் 4, 6 4s are 24, மிச்சம் 4, 8, carry on 2, again 12 plus 2 4, மிச்சம் கேரி ஆன் 1, ஸோ 13. இப்போ நல்லா கவனிங்க, மேல இருக்கிறது மல்டிப்ளை பண்ணிட்டோம், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். இப்போ எத்தனை ஜீரோ இருக்கு கீழே? 2 ஜீரோ. அப்போ நான் என்ன பண்ணிப்பேன்? இங்க இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுப்பேன். 1348.32. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? அவர் ஆல்ரெடி எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாரு? தேர்ட் இயர்ல 22,472 வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ 22,472. இப்போ அதில் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்? 1,348. பைசா விட்டுருங்க. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ இவரு இப்போ எவ்வளோ வாங்குவாரு? 23,820. எந்த இயர்ல? ஃபோர்த் இயர்ல. சரியா? இந்த அமௌண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒய்? பிகாஸ் கொஸ்டின்ல அவங்க ஃபோர்த் இயர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க. வாட் இஸ் இஸ் சேலரி இன் ஃபோர்த் இயர் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆஃபர் ஏ அண்ட் ஆஃபர் பி? ஆஃபர் ஏல அவர் எவ்வளோ வாங்கிட்டு இருக்காரு? ஃபோர்த் இயர்ல 23,820 rupees வாங்கிட்டு இருக்காரு. இப்போ ஆஃபர் பி அனலைஸ் பண்ணலாம் பாருங்க. ஆஃபர் பில என்ன சொல்றாங்க? ஆஃபர் பில என்ன சொல்றாங்க? இது நீங்க எந்த ஃபார்முலாவுமே போகவே தேவையில்லை. ஜிபி ஃபார்முலா கூட போக தேவையில்லைன்னா 4 இயர் தானே, கொஞ்சம் செலவு பார்க்காம அடுத்தடுத்து போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? சரி, இப்போ ஆஃபர் பில ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்களுக்கு எவ்வளவு தராங்களாம்? 22,000. பாருங்களா, இங்க 20,000 தராங்க, ஆனா இங்க ஃபர்ஸ்ட் இயர்ல 22,000 தரேன்னு சொல்றாங்க. பாருங்க, இதெல்லாம் தான் நீங்க தான் அனலைஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மேத்தமேட்டிக்ஸ். நீங்க பெரிய பசங்க ஆனீங்கன்னா வேலைக்கு போவீங்க இல்லையா? ஸோ 2 கம்பெனி இப்படி உங்களுக்கு ஆஃபர் தருதுன்னா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்கிறது இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டால் தான் தெரியும். ரைட். அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க? ஸ்டார்டிங் 22 தரேன், ஆனா உனக்கு நான் 3% தான் இன்க்ரிமெண்ட் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இதுல எது பெட்டர் ஆஃபர்னு பார்க்கலாம் பாருங்க. ஸோ இப்போ இந்த 22,000ல இருந்து 3% எவ்வளோ? ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா
ஸோ 660 rupees இன்க்ரிமெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல அவர் எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாரு? 22,000 வாங்கிட்டு இருந்தாரு. அப்ப செகண்ட் இயர்ல 660 இன்க்ரீஸ் பண்ணா 22,660 rupees வாங்குவார். ஆமாவாகனா? அவ்வளவுதானே வாங்குவார். இப்ப இதுல இருந்து 3%, 22,660 இருந்து 3%. நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ இது ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கங்க, மல்டிப்ளை பண்ணி கொடுத்துங்க. ஸோ 18, 9, 7, 6. ஸோ அப்போ டிவைடட் பை இங்க 10. அப்ப என்ன கிடைக்கும்? ஒரு டிஜிட் தள்ளி இங்க புள்ளி. ஓகேவா? ஸோ அப்போ இருப்பார், எத்தனை 0 இருக்கு? ஒரு 0 இருக்கு. ஸோ அப்போ இங்க இருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 679.8. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி அவர் எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாரு செகண்ட் இயர்ல? 22,660 வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ ஆட் பண்ணிக்கலாமா? 22,660 வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க? 679. பைசா விட்டுருங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 9,3,3,3,2. ஸோ அப்போ தேர்ட் இயர்ல அவர் எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 2,3,3,3,9 rupees வாங்கியிருப்பாரு. ரைட்டா சாமி? ஸோ இப்போ அடுத்தது, ஸோ இதுல 3% எவ்வளோ? 2,3,3,3,9 இன்ட்டு 3/100. ஸோ இதை எப்படி போட சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி விட்டுருங்க. சரியா? 3 9s are 27, மிச்சம் 2, 3 3s are 9, plus 2 1, மிச்சம் 1. ஸோ 3 3s are 9, 0, மிச்சம் 1. ஸோ 3 3s are 9, 0, மிச்சம் 1. ஸோ 7. ஓகேவாக்கண்ணா? டிவைடட் பை 100. இங்க எத்தனை 0 சாமி இருக்கு? 2 0. அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி. அப்ப 700.17. சரியா ராஜா? ஸோ அப்ப 14. அப்ப ஃபோர்த் இயர்ல அவர் எவ்வளவு வாங்கியிருப்பார்? ஸோ அப்போ ஃபோர்த் இயர்ல அவர் எவ்வளவு வாங்கியிருப்பார்? ஸோ ஆல்ரெடி அவர் எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாரு? 23,339 rupees வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ 700 இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 930. இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் அடுத்த இது பண்ணிருங்க. பைசா தானே, கணக்கு வச்சுக்க வேண்டாம். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 24,039 rupees வாங்கிட்டு இருந்தார். ஓகேவா? இப்ப ஃபோர்த் இயர்ல ஆஃபர் பில அவர் எவ்வளவு வாங்கிட்டு இருப்பாரு? 24,000 வாங்கிட்டு இருப்பாரு. ஆஃபர் ஏல அவர் எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாரு? 23,000 வாங்கிட்டு இருந்தாரு. இது ரெண்டுத்துல எது பெட்டர் நீங்களே சொல்லுங்க. ஸோ our final answer is offer B is better. Offer B is better. ஆமாவா? 4 வருஷத்துல பாருங்க, அவரு 24,000 ஆயிடுப்பாரு. அப்போ ஆப்ஷன் பி தான் பெட்டர் ஆப்ஷன். ஓகே, ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல 12th சம் பார்க்க போறோம். சரியா? லாஸ்ட் சம், இந்த எக்ஸசைஸ்னோட லாஸ்ட் சம். ஓகே, வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம்க்கான பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் சம். சரியா? A, B and C are 3 consecutive terms of AP. யூஸ்வலாவே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட கன்செகட்டிவ் டேர்ம்ஸ் என்னன்னு எடுத்துப்பேன்? கன்செகட்டிவ்னா அடுத்தடுத்த. அப்ப A, A plus D, A plus 2D அப்படின்னு எடுத்துப்பேன். இதுதான் என்னோட அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட கான்செகட்டிவ் அடுத்தடுத்த டேர்ம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏன்னும், செகண்ட் டேர்ம் பின்னும், தேர்ட் டேர்ம் சின்னும் எடுத்துக்க சொல்றாங்க. A, B, C are 3 consecutive terms of an AP. இது கிளியரா இருக்கா? That's all. அடுத்து XYZ are 3 consecutive terms of GP. இப்ப நல்லா கவனிங்க. XYZ are 3 consecutive terms of GP. இப்ப GPல A, AR, AR ஸ்கொயர். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? இத Xன்னோ, இத Yன்னோ, இத Zன்னோ எடுத்துக்க சொல்றாங்க. இப்ப இங்க எப்படி? இப்ப பாரு,
இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எனக்கு இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. பட் வேறஸ் இந்த ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்களேன், ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, அதை கம்ப்ளீட்டா எக்ஸா மாத்திக்க போறேன். இங்க பாருங்க, எக்ஸ் கமா ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ், மிச்சம் ஆர்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்கேயும் ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ், ஆர்ல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆர் ஸ்கொயர். இது புரிஞ்சதா புரியலையா? கிளியரா இருக்கா? இது டஃபா இருக்கா? ரைட். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த இடத்துல மாறுது. ரைட் ஆகனா? ரைட். இது வரைக்கும் சால்வ் பண்ணிட்டோமா? இப்போ நம்மள ஏதோ ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? எக்ஸ் டு த பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் டு த பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு ஜெட் டு த பவர் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணா எனக்கு 1 கிடைக்கணும். சால்வ் பண்ணிடுவோமா? எக்ஸ் பி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? இங்க பாருங்க, பி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? ஏ பிளஸ் டி மைனஸ் சி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? ஏ பிளஸ் 2d இருக்கா? போட்டுக்கங்க. அடுத்தது இன்ட்டு ஒய். சி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? ஏ பிளஸ் 2d மைனஸ் ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏ. முடிஞ்சதா? அடுத்தது z இருக்க வேண்டிய இடத்துல ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏ அப்படியே இருக்கு, மைனஸ் பி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? ஏ பிளஸ் டி. ஏ பிளஸ் டி இருக்கா? ரைட். இப்போ நல்லா கவனிங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் 2d. நிறைய பேர் அந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்க. இந்த மைனஸ் ஏக்கும் பொருந்தும் 2dக்கும் பொருந்தும். அடுத்தது ஒய் ஏ பிளஸ் 2d மைனஸ் ஏ. இங்க ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு. அடுத்தது செட். இங்க நல்லா கவனிங்க, இந்த மைனஸ் ஏக்கும் பொருந்தும் டிக்கும் பொருந்தும். ஸோ மைனஸ் ஏ மைனஸ் டி. ஸோ இப்போ இங்க பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி இன்ட்டு, ஏன்னா இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா மைனஸ் டி. ஒய் இங்க டிக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கணுங்கன்னா மைனஸ் 2d பிளஸ் 1d சால்வ் பண்ணீங்கன்னா மைனஸ் 1d கிடைக்கும். ஸோ 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். அதனால நான் போட்டிருக்கேன். ரைட்டா? ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 2d இன்ட்டு செட். இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் டி. ரைட்டா சாமி? கிளியரா? ஸோ இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் மைனஸ் டி இன்ட்டு ஒய் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இன்ட்டு ஆர் 2d இன்ட்டு ஜெட் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ்ஆர் ஸ்கொயர் மைனஸ் டி. இப்போ நல்லா கவனிசாமி, இந்த பவர்ல மைனஸ் இருந்தாலே அந்த ஹோல் டேர்ம் கீழே வந்துருமா? இப்போ இங்கேயும் பாரு பவர்ல மைனஸ் இருக்கு, இப்போ இங்கேயும் பாரு பவர்ல மைனஸ் இருக்கு. அப்போ இந்த ஹோல் டேர்ம் கீழே வந்துருமா? கிளியரா இருக்கா? அந்த ஹோல் டேர்ம் கீழே வந்துடும். பாருங்க, இந்த ஹோல் டேர்ம் கீழே வந்துருச்சு, பிளஸ் ஆயிடுச்சு. இங்க இன்ட்டு எக்ஸ்ஆர் 2d. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அடுத்து சாமி இதை நல்லா கொஞ்சம் கவனி சாமி, கொஞ்சம் நல்லா கவனியா. அடுத்து இங்க 1 by x இன்ட்டு டி இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2d இன்ட்டு ஆர் இன்ட்டு 2d. ஓகேவா? இன்ட்டு 1 by எக்ஸ் டி இன்ட்டு ஆர் இன்ட்டு 2d, அதாவது xd இன்ட்டு ஆர் இன்ட்டு 2d. சரியா? ஸோ அப்போ இந்த R2d இந்த R2d கேன்சல் ஆயிடும். ஆமாவா? இப்போ மிச்சம் இருக்கிறதுனால எழுதுற கவனிங்க, 1 by xt இன்ட்டு இந்த x2d எப்படி எழுதலாம்? xd இன்ட்டு xd அப்படின்னு எழுதலாமா? இதை எப்படி ரெண்டா பிரிச்சு எழுதிக்கலாமா? இன்ட்டு 1 by xd. அதாவது பவர்ஸ், இது பேஸ் சேமா இருந்தா பவர்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். ஸோ என்னோட ஆன்சர் 1. சரியா கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.